வெல்கம் டு சினிமா இன்டர்சிட்டி. நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடிசியால நடக்கிற ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட கேள்விகளையும் கேம்ஸையும் கேட்டு ஃபன் பண்ணலாம் வாங்க. ஹாய் சார், உங்க பேர் சார்? டோனி சிங். ஓகே, சூப்பர் சார். ஆக்சுவலி வந்துட்டு சினிமா ரிலேட்டடா உங்க லைஃபுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனோ இல்ல சாங்கோ சொல்லணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஒரே ஒரு டைலாக் சொல்லுவேன், ஏ வழி தனி வழி. ஒரு சினிமா ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. சினிமா மட்டும் எனக்கு தெரியும் நினைக்காதீங்க, இதை விட எக்கச்சக்கமான விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஏஆர் ரஹ்மான் இந்த கீபோர்டு வாசிக்கிறது பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் இந்த விரல் யூஸ் பண்ணவே மாட்டாரு. இது வரைக்கும் அவர் இந்த விரல் யூஸ் பண்ணது இல்லை. ஏன் சொல்லுங்க, இந்த விரல் ஏன் அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லை சொல்லுங்க. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? ஏன்னா 4 விரலே வந்துருது போல இருக்கு. இல்ல 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 தம்பி, இது என்னோட விரல் தம்பி. ஏஆர் ரஹ்மான் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஓகே, இந்த விரல் தான் சொன்னேன். வெல்கம் சார். உங்க நேம்? என் பேர் விஜயபாஸ்கர். ஓகே சார். உங்களுக்கு சினிமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சினிமால உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு தமிழ் இண்டஸ்ட்ரியில? எனக்கு பிடிச்ச டைரக்டர் வந்து வெற்றிமாறன். அவரோட படங்கள்ல உங்களோட ஃபேவரட்டா நீங்க எதை பாக்குறீங்க? நான் பாக்குறத ஒரு எல்லா படமும் எனக்கு ஃபேவரட் தான். நான் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இது ரொம்ப பிடிச்ச படம் அசுரன் பிடிக்கும், வடச்சென்னை பிடிக்கும். ஒரு பெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு எது ரொம்ப? அசுரன். ஓகே, அந்த பர்டிகுலரா அந்த மூவில இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீன்? எல்லா சீனுமே ரியலிஸ்டிக்கா அவர் எடுத்திருப்பாரு. ஸோ அதனால வந்து எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா வந்து எல்லாரும் படிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ படிப்புதான் யாரும் திருட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வெற்றிமாறனோட ஒரு ஃபேனா உங்ககிட்ட வந்து நான் கேட்கறேன். இப்போ வெற்றிமாறன் சாரோட மேக்கிங்ல எனக்கு வந்து எல்லா படத்துலயும் இது இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்திங் இருக்கா? போராடுறது. ஸோ எந்த படத்துலயுமே வந்து ஒரு ஹீரோ வந்து எதுக்காவது ஒண்ணுக்கு போராட வைப்பாரு, அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து அச்சீவ் பண்ண வைப்பாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த போராடுற குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய் சார். ஹாய் மேம். உங்க நேம்? ஓகே மேம். ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு வந்து சினிமால உங்களுக்கு வந்து எந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்? தெரி மூவி ரொம்ப பிடிக்கும். ஓகே, தெரி மூவில இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சீன் இருக்கா? நீங்க வந்து விஜய் ஃபேனா? ஓகே, விஜய் வந்துட்டு இப்போ 69 முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ட்ரோ சொல்றாரு. அதோட விண்டேஜ் வந்துட்டு அவரோட ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு. அந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? கில்லி. உங்களோட சார்? கில்லி தான் ஆல் டைம். சூப்பர் சார். கைஸ், உங்க ஹீரோ ஃபேவரட் ஹீரோ யாரு உங்க ரெண்டு பேரும்? சூர்யா. 30 செகண்ட்ஸ்ல உங்களால எவ்வளவு மூவி நேம் சொல்ல முடியும்னு ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? டைம் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாம். சிங்கமன், சிங்கம் 2, சிங்கம் 3, ஜெய் பீம், வாரணம் ஆயிரம், என்ஜிகே, சில்லுன்னு ஒரு காதல், டிஎஸ்கே, வேற என்ன, எதற்கும் துணிந்தவன், தான சேர்ந்த கூட்டம், கங்குவா. அவ்வளோதான். டைம் அப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் 10 மூவிஸ் சொல்லியிருப்பீங்க. ஓகே, சினிமா இன்டர்சிட்டி தான் எங்கள் சேனல் நேம். சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிடுறீங்களா? சினிமா இன்டர்சிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். ஹாய்ண்ணா, உங்க நேம்? கதிர்வேல். ஓகே, ஆக்சுவலி வந்து சினிமா இதில் உங்களுக்கு வந்து மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இப்போ இருக்க டைரக்டரோட பழைய டைரக்டர் விக்ரமன் இருக்கும். விக்ரமன். ஓகே, அவரு எடுத்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? அவர் எடுத்த படம் எல்லாமே ஃபேமிலி ஓரியன்ட் இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அதுல முக்கியமா சொன்னா வானத்தை போல நம்ம விஜயகாந்த் சார் நடிச்ச படம். டபுள் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுல லவ், எமோஷன்ஸ், ஃபேமிலி, அண்ணன் தம்பிக்கு எப்படி இருக்கணும், ஒரு அண்ணி புதுசா வந்தாங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அவர் நிறைய ரொம்ப சூப்பர் சூப்பர். இப்போ அந்த படத்துல உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அதுல பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல பிடிக்கும்னு சொல்லி மீனாக்கு பிடிக்கும்னு சொல்லி வளையல் வாங்கியிருக்காரு. அது வந்து இவங்க கிஃப்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அவங்க வந்து அதை தூக்கி வீசிடுவாங்க. தூக்கி வீசும்போது அவங்க வந்து அவர் அதை எடுத்துட்டு அந்த அந்த பாட்டு வந்து அதுல வந்து ஜாலியா போயிருக்கும் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல. ஆனா அவங்க அந்த பாட்டை அதவே வந்து இதா பாடுவாரு, சோகமா பாடுவாரு. அதாவது இப்போ வந்து அது மாதிரி நிறைய வர்றதில்லை. இப்போ நம்ம வருஷமெல்லாம் வசந்தம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல அப்படித்தான் ஒரே பாட்டு தான், எங்கேயும் அந்த வெண்ணிலான்னு இருக்கும். அந்த பாட்டு பாத்தீங்கன்னா சோகமாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இப்பெல்லாம் வர்ற பாட்டு எல்லாமே. ஒன்று லவ் ஃபெயிலியரா வருது, இல்லை லவ்வா வருது. அது வந்து லவ் ப்ளஸ் லவ் ஃபெயிலியர் ரெண்டுமே கனெக்ட் பண்ற மாதிரி காதல் வெண்ணிலா, இது காதல் வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா அந்த பாட்டும் ஓகே. இது வந்து இவங்க வானத்தி போலையில வர பாட்டும். விக்ரமன் சார் படத்துல வந்து இது எனக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு, அவர் இதெல்லாம் சூப்பரா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பிளஸ் பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க அவரை பத்தி. அவர் ஃபேமிலி வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில வைக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு அப்படி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது உதவியா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இன்னொருத்த வந்து ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஃப்ரெண்ட் ஆனா நல்லா இருக்கும். இன்னொரு ரிலேட்டிவ்ல எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவர் சொல்லுவார் ரிலேட்டிவ் தான் நமக்கு துணையா இருப்பாங்க. சண்டை அந்த முரண்பாடு இருக்கும், நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கும், இருந்தாலுமே அவர் வந்து ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அதுல சொல்லுவாரு. அது அவரோட பிளஸ் தான். சூப்பர். ஆனா ஹாய்ண்ணா. ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட பேர்? மகேஷ். கோகுல். ஏஆர்கே. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட் டைரக்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவிஸ்ல யாரு? லோகேஷ் கனகராஜ். உங்களுக்கு? ஆக்டர் தான். டைரக்டர் வந்து வெற்றிமாறன் சார். ஓகே, இப்போ லோகேஷ் கனகராஜ் இதுல வந்துட்டு எந்த படம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து? கைதியா. உங்களோட வெற்றிமாறன் வந்துட்டு எனக்கு அசுரன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆடுகளம் ரொம்ப பிடிக்கும். அசுரன் ஆடுகளம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த கைதி படத்துல எந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இந்த லாஸ்டா அந்த பொண்ணோட கம்மல் உடஞ்சு இதாகும், அந்த எமோஷனல் சீன் இது பண்றது ஓகே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த அசுரன் படத்துல? அசுரன்ல வந்துட்டு அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் வரும், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அசுரன்ல வந்து இன்டர்வல் பிளாக். அது ஆடுகளத்துல வந்தோம்னா அந்த கோழி கடைசியா கிளைமேக்ஸ். ஹாய் மேம், உங்க நேம்? கிருஷ்ணவேணி. ஓகே மேம், நீங்க மூவிஸ் நிறைய பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார்? சமுத்திரக்கனி. ஓகே, சமுத்திரக்கனி டைரக்ட் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? எனக்கு பிடிச்ச படம் அப்பா மூவி. ஓகே, அந்த படத்துல உங்களுக்கு எந்த சீன் வந்து ரொம்ப பிடிக்கும்? அப்பா சீன்ஸ் பிடிக்கும். அப்புறம் ஒரு டயலாக் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும்னு டயலாக் சொல்லுவாங்களா, அது ரொம்ப பிடிக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய். அவங்க நேம் சார்? பாலசுப்ரமணியம். சூப்பர் சார். நீங்க சினிமாலாம் ரொம்ப விரும்பி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார் சார்? டைரக்டர் சொல்லணும்னா மெயினா கடைசி விவசாயிக்காக மணிகண்டன் சாரை சொல்லலான்னு இருக்கு. ஓகே சார். ரொம்ப எக்ஸலண்டான மூவி. அந்த ஒரு படத்துக்காக அவர் நேமை நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 2-3 படம் பண்ணியிருக்காரு. பட் கடைசி விவசாயி அதோட மேக்கிங் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதில் வந்து ட்ராஜடியா இருக்காது, ஆனால் நீங்கள் எமோஷனல் ஆவீங்க. ஸ்க்ரீன் பிளேல வந்து ட்ராஜடி இருக்காது, அந்த தண்ணீர் வீடு அந்த மாதிரி படம்லாம் அது இருக்காது. பட் ஆனால் நீங்கள் எமோஷனல் ஆவீங்க, அதுதான் புதுசாக இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த படத்தோட பார்க்காததுக்கு காரணம் வந்து என்னை பொறுத்தவரை அந்த டைட்டில் கடைசி விவசாயின்னும் போது அது ஒரு மாதிரி அழுக படமாக இருக்குமோ, ரொம்ப இதாகிடுமோ, டிப்ரெஸ் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு யாரும் போயிருக்க மாட்டாங்க. பட் போன அவ்வளோ பேருமே 100% வந்து பெஸ்ட் படம் சொன்னாங்க. நீங்கள் ஒருத்தர் கூட அந்த படம் வந்து சுமார் நல்லா இல்லைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி 100% ஓட்டு விழுந்த ஒரு படம்னா அது கடைசி விவசாயி. அதனால இந்த கிரெடிட்ஸ் வந்து நான் மணிகண்டன் சாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ, சினிமா இண்டஸ்ட்ரி யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். சினிமா இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டைரக்டர் யாரு ப்ரோ? எனக்கு பிடிச்ச எல்லா படமும் பிடிக்கும், எல்லா படமும் பார்ப்பேன், எல்லாத்தையும் பிடிக்கும். எனக்கு உண்மையாவே பிடிச்ச ஒரு ஆக்டர்னு கேட்டேன்னா ஐயா சிவாஜி கணேசன் ஐயா தான். ஓகே, சிவாஜி கணேசன் ஐயா தான். ஆனா ஆமா, கிரேட் லெஜண்ட் ஐயா தான் பிடிக்கும். ஐயாவோட படத்துல எனக்கு அந்த கே விஜயன் அவர் எடுத்த படத்துல 1979 வந்து ரிலீஸ் ஆன படம். சிவாஜி வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், சூப்பரா இருக்கும். திரிசூலம் படம் பேரு. இந்த படம் வந்து என்னை எப்ப போட்டாலும் திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். இப்ப இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படம் பாக்குறது இல்ல. இந்த படம் பாருங்க, பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியும். ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும். ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு அப்பயே 1979லயே. வேற மாதிரி இருக்கும் படம். திரிசூலம், KR விஜயா, அப்புறம் ஸ்ரீபிரியா இவங்களும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அது இருக்கிற பாட்டும் எல்லாமே நல்லா இருக்கும். அதுல படமும் சூப்பரா இருக்கும்.
டைரக்டர் கே விஜயன் சிறப்பாக எடுத்திருப்பாங்க. சுந்தரராஜன் எல்லாமே இருப்பாங்க. ஓகே ப்ரோ. சிறப்பான திரைப்படமா இருக்கும். ஹாய் சார், நான் சினிமா இண்டஸ்ட்ரி யூடியூப் சேனல் தான். ஓகே ஓகே. உங்க பேர் என்ன சார்? வடிவேல். வடிவேல். நைஸ் நேம் சார். நைஸ். ஹாய்க்கா. இப்போ நான் வந்து ரெண்டு கேள்வி மட்டும் கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டேரக்டர் யாரு சார்? மணிரத்னம். மணிரத்னம். அவர் பிடிச்ச அவர் எடுத்த படத்திலேயும் உங்களுக்கு எந்த படம் வந்து ரொம்ப ஃபேவரட்டா, மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்? என்னோட ஃபேவரட்டும் சரி, அவரோட நல்ல மூவி சரி, அலைப்பாயுதே. ஒரு லவ் சீரிஸ். 2 பேருக்கு நல்லா பிடிச்ச மூவி. ஆமாங்க. ஓகே சார். ஓகே. ஹாய் ப்ரோ, உங்களோட நேம்? அஸ்வின் குமார். ஹரிகரன். மனோஜ். ஓகே. தீர்த்தா. அரவிந்த். இப்போ உங்களுக்கு வந்து மூவிஸ் நீங்க அதிகமா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டைரக்டர் யாரு? மணிரத்னம். உங்களுக்கு மணிரத்னம். எனக்கு கமல்ஹாசன். வெற்றிமாறன். உங்களோட இப்போ இவங்களோட டைரக்ஷன்ல ஆக்சுவலி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லியிருக்கீங்க. இவங்களோட டைரக்ஷன்ல உங்களுக்கு ரொம்ப வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆல் டைம் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன படம்? எனக்கு விருமாண்டி. எனக்கு ஓகே. நீங்க அவரோட ஒப்பீனியன் நீங்க சொல்லக்கூடாது. சங்கரோட படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஆக்சுவலி பிடிக்கும், நான் பார்த்து நல்லா இருக்கு. ஓகே. உங்களுக்கு வெற்றிமாறன் சார் படத்துல படத்துல வெற்றிமாறன் எங்க நடிச்ச படம் கேட்கலைங்க, எடுத்த படம் கேட்கிறோம் நாங்க. அசுரன் ரொம்ப சூப்பர். இப்போ சொல்லிருக்கீங்க அசுரன் சொல்லிருக்கீங்க, விருமாண்டி, கண்மணி, யூகே கண்மணி, இவர் வந்துட்டு கேம் சேஞ்சர் சொல்லிருக்காங்க. இந்த படத்துல உங்களுக்கு எந்த சீன் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா பிடிக்கும்? ஏன்? தனுஷ் வந்துட்டு அவன் பையனை வெட்டுறாங்கன்னு சொல்லி அடிக்க வருவார்ல, அந்த சீன் ரொம்ப மாசம் வருவாரு. வெற்றிமாறன் இந்த படங்கள்ல வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பாக்குறேன். நீங்க சார்? கமலஹாசன். விருமாண்டியில வந்துட்டு அந்த பஞ்சாயத்து சீனும் எண்டில் வந்துட்டு அந்த ஜெயில வந்து கடைசியா காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த சீன் 2 சீன் எல்லா சீனுமே அதுல பயங்கரமா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் இந்த 2 சீன். விருமாண்டி படத்துல உங்களோட ஓகே கண்மணியில அதுல அந்த லைக் அதுல ஒரு அங்கிளுக்கு ஒரு ஆன்டிக்கு ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்கு மென்டலி அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட அவங்க ரொம்ப கேரிங் எடுத்து பார்த்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரிஸ்ல குட்டி லவ் ஸ்டோரிஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி வரணுமே அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அதனால எனக்கு ஓகே. தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, சினிமா இண்டஸ்ட்ரி யூடியூப் சேனல்ல வந்து உங்க பேர் ப்ரோ? பிரேம். அஸ்ரப். தர்ஷன். ஓகே ப்ரோ. உங்களோட ஃபேவரட் டைரக்டர்னா நீங்க யார்? லோகேஷ் கனகராஜ். நீங்க? ப்ரோ எனக்கு வெற்றிமாறன். மணிரத்னம். இப்ப அவங்க டைரக்ட் பண்ண ஒரு மூவி இருக்குல்ல, அதுல உங்களுக்கு ஃபேவரட் மூவி எது? லியோ. வடச்சென்னை. இன்னைக்கு தாண்டி தளபதி. ஹாய் ப்ரோ, உங்க நேம்? என் பேர் ஹர்ஷவர்தன். ஓகே. நீங்க சினிமாஸ் நிறைய பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு? மணிரத்னம். ஓகே. மணிரத்னம் சார் எடுத்த படத்துல இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு படம் இருக்கா? சொல்லுங்க. நாயகன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நாயகன் உங்களோட ஃபேவரட். அது ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அதுல வந்து கமல் நடிக்கும்போது அவ்வளோ யங்கான ஏஜ்ல டூ டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் எங்க ரோலா பண்ணிட்டு ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே சமயம் கேங்ஸ்டர் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த டைம்ல அப்படியே டான்ஸ் ஃபிலிம் எடுத்தது யாரும் எதிர்பார்க்கல. ரஜினி படம் மேல பெருசா ஓடல படம், ஆனாலும் ரொம்ப ஃபேவரட். ஓகே. அப்போ நீங்க வந்து ஒரு கமலஹாசன் ஃபேனா, ஒரு மணிரத்னம் ஃபேனா வந்துட்டு நீங்க தக் லைஃப் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எஸ்டிஆர் ஃபேன் கூட, அதனால ரொம்ப ஈகரா. ட்ரிபிள் இதா உங்களுக்கு சூப்பர். தேங்க் யூ சார். எல்லாரும் சினிமா இண்டஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சினிமா இண்டஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்களை ஃபாலோ பண்ணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அந்த இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.